ஹிப்ஹாப் தமிழாவோட அரசியல் பயணம் ஆரம்பம். சீரியஸ்லி, ஏன்னா இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம என்னென்ன மியூசியம் இருக்கு எல்லாமே லவ் ஸ்டோரியா தான் போயிருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு காமெடி சின்ன சின்னதா. இப்பதான் ஒரு விஜய் அந்த அஜித் அந்த ரோல்குள்ள உள்ள இறங்குறாரு. அந்த ஒரு பின்னாடி யாரோட பவரையும் பார்க்கல. இப்ப அரசியல் நடக்குது, நம்ம இதுல யாராச்சும் ஒரு ஆளை பேசினா தப்பாயிரும். கிரானைட்டை பத்தி பேசியிருக்காங்க, எல்லாமே வெளியே வரும். அதே மாதிரிதான் இப்ப எல்லாமே வெளியே வந்துட்டு இருக்கு. ரொம்ப நாளைக்கு நமக்கு பின்னாடி பிரச்சனை வரப்போகுதுன்னு யோசிக்கல, சூப்பரா வெளியே கொண்டு வந்துட்டாரு அவரு. சூப்பரா வந்த படத்துல பெஸ்ட்ங்கிறாரு. இல்ல அந்த விமன் இப்போ அந்த அவங்களோட சேஃப்டி பத்தி வெளியே சொல்லணும்ன்ற சொல்லுவாங்க. டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. நல்ல மெசேஜ் உள்ள படம். கேர்ள்ஸ் ஹராஸ்மெண்ட் வந்து வெளியே எப்படி சொல்லணும்ன்றது ஒரு நல்ல படம். நல்லா சொல்லியிருக்காங்க, சூப்பரா இருக்கு. நல்லா இருந்தது படம். விமன் எம்பவர்மெண்ட் காண்டி ஹிப்ஹாப் ஆதி நல்லா பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் ஒரு படங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த படங்கள் அதெல்லாம் விட இந்த படம் கொஞ்சம் நல்லா லேடிஸ் காண்டி நல்லா இது பண்ணியிருக்காரு, அதனால பிடிச்சிருக்காம. மியூசிக்கும் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, பாட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா இதா இருக்கு. விமன்ஸ் காண்டி பண்ணனால ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹீரோவோட ஆக்டிங் அண்ட் ஹீரோ நல்லா இருக்கு. ஏன்னா இவரோட கன்சிடர் ஆஃப் படம் நல்லா இருந்துச்சு. போனாட்டி நடிச்ச படத்தோட இந்த படத்துல நல்ல மியூசிக் போட்டிருக்காரு. சாங்ஸ் கம்பேர் பண்ற மாதிரி பிஜிஎம்ஸ் நிறைய நல்லா இருந்துச்சு. சீன், ஸ்கிரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஒன் டைம் ஃபேமிலியோட வாட்ச் பண்ணலாம். நீங்க இந்த பாட்டை நீங்க ஒரு 2 தடவை 3 தடவை கேட்டாலே அடுத்த பாடம் உங்களுக்கே வந்துடும். ஏன்னா அப்படிதான் இருக்கு. நார்மலா நீங்க ஒரு ஸ்கூல்ல நடக்கிறது, ஒரு லைஃப்ல குட்டி பிசாசு பாட்டு, அப்புறம் ஸ்கூல் பாட்டு அந்த குழந்தைங்களை வச்சு எடுத்திருக்காங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. மியூசிக் நல்லா தான் இருக்கு. சில சாங்ஸ் மட்டும் தான் குறையா இருந்துச்சு, தவிர மிச்சம் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆதினாலே ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த படம் பார்க்கலாம். நிறைய கருத்து இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம். அதான் சொல்றேன்ல, நான் ட்ரைலரை பார்த்துட்டு எல்லா படம் போல முடிஞ்சிடும் அப்படிதான் நினைச்சேன். இந்த வீரனா அந்த படம்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ஒன்னும் இருக்காதம்னா உண்மையில நல்லா இருந்துச்சு. நான் கூட ஃபர்ஸ்ட் உட்கார நல்லா சூப்பரா இருக்கு படம். காலையில ரிவ்யூ கொடுத்தவங்களா ஒரு மாதிரி நெகட்டிவா தான் ரிவ்யூ கொடுத்தாங்க. சீ ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். அது பொண்ணுங்களை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். அவங்க ஃபேமிலியில சின்ன ஆடியன்ஸ் எல்லாருக்குமே யாருக்குமே டிசப்பாயின்ட் ஆகவே ஆகாது. இந்த சம்மர்ல இது பெஸ்ட் தான். நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருக்கு. நல்ல ஒரு மெசேஜா கொடுத்துருக்காங்க. எப்படி உமன்ஸ் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுங்க சொசைட்டில, அவங்களுக்கும் தனி இது இருக்கு. நம்ம மட்டும் தான் இது ட்ரெஸ் எப்படி பண்றாங்க. ஏன்னா இப்ப மட்டும் இல்ல, பல ஒரு டெக்கே அந்த மெசேஜ் எல்லாரும் சொல்ல ப்ளே பண்ணிருக்காங்க. மெசேஜ் உமன்ஸ் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஏற்கனவே எடுத்த ஸ்டோரி மாதிரி தான் இருந்துச்சு. பட் போச்சு ஓரளவு. ஒரு வழக்கம்போல நல்லா தான் பண்ணியிருந்தாரு. மியூசிக்கும் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவா போயிருந்துச்சு, மற்றபடி ஓகே. படம் எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு கதை இருக்கு, செகண்ட் ஹாஃப்க்கு மேல ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா போயிட்டே இருக்கு. அது சூப்பரா கொண்டு போயிருக்காங்க படத்தை. ஸ்கிரீன் பிளே சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ. இல்ல அப்படிலாம் இல்ல, படம் ட்விஸ்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது இந்த படத்துல. ஆதிக்கு இது பெஸ்ட் மூவி ப்ரோ. இது வரைக்கும் வந்த படத்துல ஆதிக்கு இது ஒரு பெஸ்ட் மூவி.